வணக்கம். சென்னையிலேருந்து சுப்புலக்ஷ்மி. முருங்கைக்கீரையும் பச்சை பயிரும் வச்சு ஒரு சாலட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். டயட் பண்ணுறவங்களும் இதை சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இது வீட்லேயே நம்ம ஊற வச்சு 2 நாள் வச்சோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வரும். இது முளை கட்டிட்டா ரொம்ப நல்லது. அதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் முளை கட்டினதுக்கப்புறம் வரும். அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. அப்புறம் இது நான் நெய்யில் தான் செய்ய போகிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம். இது காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் 2த்தையும் சேர்த்து மிக்சியில் உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது தேங்காய் துருவல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை இலையை போட்டுக்கணும். இந்த நெய்யிலே நல்லா டாஸ் பண்ணிவிட்டு லேசாக வதக்கிக்கணும். நெய்யில் வதங்கும் போது அதனுடைய மனம் அவ்வளோ நல்லா இருக்குது. முருங்கை இலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது சேலட்ன்றதுனால ரொம்ப டீப்பாக வதக்க வேண்டாம். இப்போ இதில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப நேரம்லாம் வதங்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 1/2 minute போதும். இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட அப்படியே மிளகுத்தூள், ஒரு பச்சை மிளகாவும் தேங்காவோடு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் மிளகுத்தூள் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். காரம் சாலடுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்க்கடலை டேஸ்ட்டோட இந்த முருங்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ அடுத்தது தேங்காய் துருவல், இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சாலட் ரெடி. இது ரொம்ப வதக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, மொத்தமே எனக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். முருங்கையில் பயிறு சாலட் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம அவ்வப்போது இது மாதிரி சாப்பிட்றது நம்ம போன்ஸுக்கு, நம்ம ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது.